மெனப்பாஸ் அதாவது இறுதி மாதவிடாய் எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமையறதில்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் என்னுடைய மெனப்பாஸ் கதையை உங்களோட சிலவற்றை ஷேர் பண்ணிக்கிறேன். ஹலோ, வணக்கம் எல்லாருக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சரி, நாளுக்கு நாள் நீங்கள் கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. ஆனால் இந்த சப்போர்ட் பார்த்தாது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து நம்ம வீடியோஸை வந்து நீங்கள் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, என்னோடய மெனப்பாஸ் எனக்கு எப்படி அந்த அனுபவங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு 56 வயசு ஆகுது. என்னுடைய 43-4 வயசுலேயே வந்து எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்து ஆக ஆரம்பிச்சிது. டாக்டர் சொன்னாங்க, இல்லை இது மெனப்பாஸ் ஸ்டேஜ் அப்படி தான் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு. அது இல்லாமல் எனக்கு வந்து சில சமயம் வந்து அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்லாம் இருந்தது. அது நிறைய சர்ஜரி நிறைய பண்ணினதில் கொஞ்சம் நிறைய ஸ்டீராய்டெலாம் நான் எடுத்துக்கிட்டேன். அந்த சமயத்தில் அதனுடைய சைடு எஃபெக்டாக கூட அது இருந்திருக்கலாம். எனக்கு அப்போ வந்து தைராய்டும் இருந்தது. தைராய்டுக்கு அப்புறம் சுகரும் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மூட்டு வலி எல்லாமே அந்த ஸ்டேஜில் எனக்கு இருந்தது. இந்த சமயத்தில் தான் வந்து எனக்கு இந்த மெனப்பாஸ் ஸ்டேஜும் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ தான் வந்து இந்த மூட்டு வலியிலேருந்து எல்லாமே வந்து ஜாஸ்தியான டைமு. ஸோ எனக்கு மாதத்தில் 2 வாட்டி பீரியட்ஸ் இருக்கும். சில சமயம் வந்து தள்ளி போகும், சில சமயம் ஓவர் ப்ளீடிங் இருக்கும், சில சமயம் கொஞ்சமாகும். இந்த மாதிரி எப்போவுமே வந்து ஹேண்ட்பேக்கில் வந்து பேடு ரெடியாக வச்சுட்டே தான் இருப்பேன். ஸோ இந்த 44-5 வயசில் வந்து எனக்கு 44 வயசில் இருக்கும்போது ஒரு வாட்டி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிட்டே இருந்தது. அப்போ எங்கள் டாக்டர் மாட்ட கன்சல்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு டிஎன்சி பண்ணி பார்ப்போம், அது சரியாயிடுச்சுன்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாங்க. அப்போது அது பண்ணினதுக்கப்புறம் இந்த டிஎன்சின்றது வந்து யூட்ரஸ் வந்து க்ளீன் பண்ணுறாங்க. இந்த அபார்ஷன்லாம் பண்ணும்போது எப்படி க்ளீன் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் அது. ஸோ அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் மாதம் கரெக்டாக வந்ததுங்க. என்னுடைய 46வது வயசில் பார்த்திங்கன்னா திடீர்னு ஓவர்ஃப்ளோனா ஒரு நாளைக்கு 7-8 பேட் வைப்பேன். அப்போ வந்து நான் வந்து ஃபுட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்த சமயம், நானும் என் கசினும் சேர்ந்து ஒரு டேக்அவே மாதிரி, அதாவது பார்சல் சர்வீஸ் மட்டும்தான், டைனிங்லாம் கிடையாது, அந்த மாதிரி வந்து ஒரு ஃபுட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போவும் காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கு எழுந்திரிச்சேனாக்கா வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு ஒரு சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுட்டு நான் குளிச்சுட்டு திருப்பி கடைக்கு போகும்போது எல்லாம் கடைக்கு வேணுங்கிற மளிகை சாமான் இதெல்லாம் நான்வெஜ் எல்லாம் வாங்கிட்டு நான் போகிறதுக்கு மணி 10க்குலாம் போயிட்டேன்னா தான் அடுப்பத்தை வச்சோன்னாக்கா 12:00க்குலாம் நாங்கள் கவுண்டர் ஓப்பன் பண்ணணும். அப்புறம் திருப்பி நைட்டு 10-10:30 வரைக்கும் எங்களுக்கு கடை ஓடிட்டே இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி அவஸ்தையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் புரியும். உங்களுக்கு வீட்டில் ரெஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் முடியலையா படுத்து எழுந்திரிக்கலாம். பட் வேலை செய்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா எந்த ரெஸ்ட்டும் எடுக்க முடியாது. அப்போ பாருங்கள் எப்படி அவஸ்தைப்பட்டிருப்பேன்ட்டு. தொடர்ந்து 2 மாதம் என்ன அறியாமே சில சமயம் காலோடையெல்லாம் போய் தரையெல்லாம் கூட ஆகிருக்கு, அந்த மாதிரிலாம் கூட நடந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணால் எனக்கு அப்போது சுகர் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தது. அதாவது வந்து ஒரு 160-150 அந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்தது. அப்போது மெடிசன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சுகருக்குன்னு மெடிசன் எடுத்துக்க ஆரம்பித்தாச்சு. அப்புறம் டாக்டர் சொன்னாங்க, இப்போ உங்களுக்கு சுகர் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இது நம்ம இப்போ திருப்பியும் வந்து நம்ம இதுக்கு வேறு ஏதாவது நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் நாளைக்கு ஒரு வேறு மாதிரி இஷ்யூ ஆகிடுச்சுனாக்கா நம்ம வந்து கத்தி வைக்க முடியாது. அதாவது யூட்ரஸ் ரிமூவ் பண்ணணுன்ற ஸ்டேஜ் வந்ததுன்னா அந்த நேரம் கத்தி வைக்க முடியாமல் ஆயிடுச்சுனாக்கா அவங்க சொல்கிறது வந்து மறைமுகமாக கேன்சர் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக அந்த மாதிரி அந்த அர்த்தத்தில் சொன்னாங்க அவங்க. அப்போது நம்ம வந்து இப்போ வந்து ஹெல்த்தியாக இருக்கீங்க, ஸோ சுகரும் கண்ட்ரோல் இருக்கிறதுனால நம்ம இப்போ வந்து ரிமூவ் பண்ணிடுறது பெஸ்ட் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஓகே டாக்டர், எனக்கு எது நல்லதுன்னு உங்களுக்கு தோணுதோ நீங்கள் அதை செய்யுங்கன்னு சொன்னோடனே என்னுடைய 46வது வயசில் யூட்ரஸ் ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடம்பு வந்து நமக்கு அந்த நேரம் தான் வந்து மென்டல் சப்போர்ட்டும் தேவை, நம்ம ஃபேமிலியில் உள்ள சப்போர்ட்டும் நமக்கு தேவை. நம்மளுடைய ஆகாரம் மிக முக்கியமானது. அந்த சமயத்தில் கால்சியம் ப்ரோட்டீன்லாம் நம்ம பார்த்து நம்மளுடைய டயட்டை வந்து கரெக்டாக எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஆனால் அந்த மெனப்பாஸ் டைமில் நம்ம மனசு எப்படி இருக்கும், நம்மளுடைய உடம்பு எப்படி இருக்குன்றது நிறைய பேருக்கு அது வந்து தெரியாது. ஏன்னா அவங்கவுங்க அந்தந்த சூழ்நிலை வரும்போது தான் நமக்கு அது புரியும். என் அம்மாவுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது அம்மாவுக்கு வந்து ஓவராக ப்ளீடிங் ஆகுது, அவ்வளோதான். அவங்க நிறைய அம்மாலாம் துணி தான் வைப்பாங்க. அதனால் பாட்டு கோவணமாக தொங்கிட்டு இருக்கோம், 4-5-6 துணி தொங்கிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு அது பெரிய விஷயமாவே தெரியல, ஏன்னா அவங்களுக்கு நிற்க போகுது அதனால் அவங்களுக்கு அப்படி தொங்குதுன்னு. ஆனால் மென்டலி அவங்க எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக ஆனாங்க அப்படின்றது எனக்கு வரும்போது தான் அது எனக்கு புரிஞ்சுது. நிறைய கோவம் வரும் நமக்கு. அந்த நேரம் வந்து வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. நமக்கு வந்து திமிராயிடுச்சு, உடம்புல கொழுப்பு ஏறி போச்சு, வேலை சரியாக செய்ய மாட்டேங்கிற பேசுவாங்க. அதே மாதிரி நமக்கு ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கலன்னா அதை இரிட்டேட் பண்ணி காமிப்பாங்க. ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் நிறையவே மென்டலி வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாலாம் நான் எதுக்கு கோவம் வருதுன்னு எனக்கு தெரியாது எனக்கு. ஆனால் அந்த கோவத்தை வந்து நம்ம வந்து நம்மளால் சில வீடுகளில் பார்த்திங்கன்னா பொம்பளைங்களுக்கு கோவப்பட கூட உரிமை இருக்காது, அந்த மாதிரி தான். அது மாதிரி அந்த ஆத்திரமும் அழுகையுமா வரும்.
அந்த சமயத்தில் நமக்கு எங்கே போய் முட்டிக்கிறதுனே தெரியாது. சில சமயம் நான்லாம் பைத்தியக்காரத்தனமாலாம் என்ன நடையெல்லாம் திரிகிட்டு இருந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ஓரளவுக்கு நல்லா தெளிவாக இருக்காங்க. எங்கள் சைடில் எங்கள் காலத்து ஆளுங்களாம் யாரும் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ மென்டலி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ரிப்பேர்ட் ஆகிக்குங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. சரி, இப்போ என்ன நமக்கு வந்து குழந்தையாக இருந்து ஒரு சிறுமியாக இருந்தோம், அப்புறம் வந்து ஒரு பருவத்துக்கு வந்தோம், அப்புறம் கல்யாணமாச்சு, குழந்தை பெற்றோம், பாட்டி ஆகிட்டோம், முடிஞ்சு போச்சு, நம்ம டியூட்டிலாம் முடிஞ்சு போச்சு. அதனால் நமக்கு வந்து நம்ம கடமையை முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி தான். பட் நமக்கு இந்த மெனோபாஸ் ஸ்டேஜில் வந்து நீங்கள் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி கஷ்டங்கள் வருது அப்படின்றது என்னுடைய அனுபவத்தில் சொன்னேன். ஸோ நீங்கள் உஷாராக இருந்துக்குங்க. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஃப்ளோ நார்மலாக இல்லை அப்படின்னும் போதே டாக்டர் கன்சல்ட் பண்ணிங்க, ஒரு ஸ்கேன் பண்ணிக்கோங்க. இல்லை இது சாதாரணமானது தான், ஒன்றும் இல்லை, யூஸ்வல் தான் இது அப்படின்னாக்கா தைரியமாக இருங்க. இல்லைனா முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆனால் எனக்கு ஒரு விஷயம் ஒன்று புரியலைங்க. அது என்னென்னா, ஏஜ் அட்டன் பண்ணும்போது கூப்பிட்டு வரிசை வைக்கிறது எல்லாம் பண்ணி தடபுடலாம் நம்மளை வந்து கொண்டாடுறாங்க. இந்த மெனப்போஸுக்கு ஏன் யாரும் கொண்டாடலை? இப்போது நம்ம ஒரு வேலையில் சேரும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நம்ம எல்லாருக்கும் ட்ரீட் கொடுத்து நம்ம அதை செலிப்ரேட் பண்ணுறோம். அதே சமயத்தில் இந்த வேலையிலேருந்து நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாருமா சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன் வச்சு அவங்களுக்கு ஒரு பிரியாவிடை கொடுக்குறாங்க இல்லையா? அது மாதிரி நம்ம வந்து ஒரு அப்புறம் ரிட்டையர் லைஃப் வந்து அவங்க அது வேறு மாதிரி போகுது. ஆனால் நம்ம ஒரு எவ்வளோ பெரிய சேலஞ்சிங்கான விஷயங்கள்லாம் நம்ம நடத்தி முடிச்சுட்டு நம்ம இத்தனை விஷயங்களை கடந்து வந்து கடைசியாக நம்ம அந்த வேதனையை அனுபவித்து நம்ம இருக்கும்போது ஏன் நமக்கு அந்த செலிப்ரேஷன்லாம் அவங்க பண்ண தவறிட்டாங்க? வயசாயிடுச்சுன்றதுனால இது கூட நமக்கு கிடைக்கல. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? ஸோ யோசிங்க மக்களே. நான் சொன்னது கரெக்டாக இல்லையான்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஓகே, எப்பவும் போல் லைக்ஸ், கமெண்ட், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் எதையும் மறந்துடாதீங்க. முக்கியமாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. நாளுக்கு நாள் நீங்கள் எல்லோரும் கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மணிவான வணக்கம்.